13 வருடம் நடிகர் கமலஹாசனுடன் ஒன்றாக சேர்ந்து குடும்பம் நடத்திய நடிகை கௌதமி திடீரென்று ஒரு நாள் நடிகர் கமலஹாசனை விட்டு பிரிந்து விட்டதாக அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். நடிகை கௌதமியின் தற்போதைய காதலர் யார், எந்த நடிகருடன் நடிகை கௌதமி தற்போது தொடர்பு வைத்துள்ளார் என்கிற தகவலை கேட்டால் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீர்கள். ஆந்திராவைச் சேர்ந்த நடிகை கௌதமி தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர். நடிகை கௌதமி தமிழ் சினிமாவில் உலக நாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகியோருடன் நடித்து புகழ் பெற்றார். இந்த நிலையில் நடிகை கௌதமிக்கும் சந்தீப் பாட்டியா என்பவருக்கும் திருமணம் நடந்தது. ஒரு வருடம் மட்டுமே சந்தீப் பாட்டியாவுடன் குடும்பம் நடத்திய கௌதமி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த பெண் குழந்தைக்கு சுப்புலட்சுமி பாட்டியா என்று பெயர் சூட்டப்பட்டது. ஒரு குழந்தை பெற்ற பிறகு கணவர் சந்தீப் பாட்டியாவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து பெற்றுவிட்டார் கௌதமி. இந்த நிலையில் நடிகர் கமலஹாசனுடன் நெருக்கம் ஏற்பட்டு அவருடன் சேர்ந்து வாழ ஆரம்பித்தார் கௌதமி. கௌதமியின் மகள் சுப்புலட்சுமி, கமலஹாசனின் 2 பெண்கள் சுருதி, அக்ஷரா ஆகியோரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து வந்தார்கள். நடிகர் கமல் தனது மனைவி சரிகாவை பிரிந்து வாழ்ந்து வந்தது கௌதமிக்கு வசதியாக போய்விட்டது. 13 வருடம் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து வந்த கௌதமியும் கமலஹாசனும் தங்கள் குழந்தைகளின் நலன் கருதி பிரிவதாக அறிவித்து பிரிந்தும் விட்டார்கள். தற்போது நடிகை கௌதமிக்கும் நடிகர் ஒருவருக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டுள்ளது என்று சினிமா வட்டாரத்தில் தகவல் கசிந்தது. விசாரித்து பார்த்ததில் கௌதமிக்கும் கமலஹாசனுக்கும் இடையே மீண்டும் தொடர்பு ஏற்பட்டு நெருக்கம் அதிகரித்து உள்ளது என்று கூறுகிறார்கள். பிரிந்து விட்டதாக அறிவித்து விட்டாலும் கூட கமலுக்கும் கௌதமிக்கும் இடையே நல்ல புரிதல் இருப்பதால் தினமும் 1 மணி நேரத்திற்கும் மேல் செல்போனில் பேசிக் கொள்கிறார்கள். விரைவில் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று தமிழ் சினிமா வட்டாரத்தில் தகவல் கசிந்து வருகிறது. கமலும் கௌதமியும் நல்ல அறிவாளிகள். இருவரும் மீண்டும் சேர்ந்து வாழ்வது நல்ல விஷயம். சேர்ந்து வாழட்டும். யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.